ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். டே 12ஓட டயட் சார்ட் பார்க்கலாமா? மார்னிங் ட்ரிங்க் வந்து நார்மலாக எப்பவும் போல தாங்க. சீரகம், சோம்பு, வெந்தயம் நைட்டே 1/2 லிட்டர் தண்ணியில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. காலையில் 10 நிமிஷம் கொதிக்க விட்டு குடிச்சிக்கோங்க. இது வந்துட்டு சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க குடித்தாலும் நல்லா சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வருங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் இது வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் தருங்க. நல்லா இந்த சீரகம், சோம்பு எல்லாமே நம்மளோட கொழுப்புகளை வந்து கரைச்சிட்டு வருங்க. எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக குடிச்சிக்கோங்க. இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. நாள் ஃபுல்லாக நம்ம என்ன சாப்பிட்டாலும் டைஜஷன் நல்லாயிருக்கும், நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டும் அதிகரிக்குங்க. அடுத்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதத்தோட தண்ணி தாங்க. பழைய சாதம் மிச்சமாச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் புளிக்க வச்சு குடிக்கலாங்க. நைட்டு ஃபுல்லாக ஃபர்மெண்ட் ஆகும்போது அதில் நம்மளுக்கு வந்து நல்ல பாக்டீரியா, நல்ல நுண்ணுயிர்கள்லாம் ஃபார்ம் ஆகி நம்மளோட குடல் செரிமானத்தை வந்து மேம்படுத்துங்க. அல்சர் பிரச்சனை இருக்காது. குடலில் வந்து வேறு ஜீரண சக்தி ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த பழைய சாத தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்துட்டு வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேங்க. வெள்ளை பூசணியெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா டக்குன்னு அடுத்தடுத்த நாளே செஞ்சுருங்க. ஒரு காய் வந்து முடியறக்குள்ளே அடுத்தடுத்த நாளே ஃபுல்லாக ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அந்த நீர் காய்ங்கிறனால நீர் விட்டு சீக்கிரம் கெட்டுருங்க. ஒருத்தருக்கு 1/4 காய் எடுத்துகிட்டு விதையோடவே சேர்த்திக்கோங்க. கருவேப்பில் தலை வந்து தாராளமாக எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாங்க. கருவேப்பில் சேர்க்கும் போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், நம்மளோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. ஒரு 10 சீரகம், 5-6 மிளகு சேர்த்திக்கோங்க. சளி பிடிக்காமல் தொண்டை கரகரப்பு வராமல் இருக்குங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு சுடுதண்ணி கலந்தே நம்ம குடிச்சிக்கலாங்க. சுடுதண்ணி கலக்கும் போது நம்மளுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். நம்ம குடலில் ஒட்டி இருக்கிற அந்த கொழுப்புகளை எல்லாம் நல்லா கரைக்கிறதுக்கு தான் இந்த சுடுதண்ணி கலக்கிறேங்க. அதுக்கப்புறம் சுடுதண்ணி கலக்கும் போது ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கும்போது தொண்டை கரகரன்னு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் சுடுதண்ணி கலந்து குடிச்சிக்கோங்க. இது வந்து நம்மளோட ஃபேட் கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து பிரெட் ஆம்லெட்டுங்க, பிளாக் காஃபி, முளைக்கட்டின பச்சைப்பயிறு, மாதுளம்பழம் சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேங்க. பிரெட் ஆம்லெட் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ப்ரெட்டில் தான் செஞ்சுருந்தேன். 4 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. 4 முட்டை எடுத்தால் 4 பிரெட் ஆம்லெட் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கிரேவிங்ஸை தடுக்கிறக்கு கூட இந்த மாதிரி பிரெட் ஆம்லெட்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவிங்ஸ் குறையிற மாதிரி இருக்குங்க. பெரிய வெங்காயம் வந்து நான் 4 குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வந்து 2 தக்காளி எவ்வளோ குட்டியாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக தக்காளி சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குடமிளகாய் வந்து கொஞ்சோண்டு சேர்த்திக்கிட்டேங்க. நீங்கள் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ, கேரட் இருந்தால் அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து கரம் மசால் தூள் 1 டேபிள் ஸ்பூனும், பெப்பர் தூள் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்திக்கிட்டேங்க. காரத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பீட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாங்க, பேன்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம அடியில் ஒட்டாமல் இருக்கிறக்காக நான் நெய் வந்து சும்மா லைட்டாக மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கு எல்லாத்தையும் வந்து 2 கரண்டி ஃபுல்லாக பேனில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கோதுமை ப்ரெட்டு தான் எடுத்துக்கிட்டேங்க. கோதுமை ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எக்கில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மேலே கீழே திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி வச்சியும் வேக வைக்கலாம், இல்லை சும்மாவும் வெந்துருங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெட்டில் ஒட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து சூப்பரான பிரெட் ஆம்லெட் வந்துடுங்க. இந்த அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் லைட்டாக நெய் விட்டுங்க. நீங்கள் லைட்டாக வெயிட் லாஸில் இருக்கிறீங்கன்னா லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட விட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக 1 ட்ராப் மட்டும் விட்டுக்கோங்க. நம்ம வந்துட்டு நல்லா இது வந்து ஒரு ஃபுல்லாக இருக்குங்க. சண்டே எல்லாம் வந்து மதியானம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டாகவும் இருக்கும், வயிறு ஃபுல்லாகுங்க. சூப்பரான பிரெட் ஆம்லெட் ரெடிங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேங்க. பிளாக் காஃபி குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல டைஜஷன் நல்லாயிருக்குங்க. அதில் கெஃபைன் கண்டென்ட் இருக்கிறனால கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டு குடிச்சிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வித்தவுட் சுகர் குடிக்கும்போது இஞ்சியோட ஸ்மெல்லிலேயே அதில் குடிச்சிடலாங்க.
2 கோதுமை பிரெட் போட்டு பிரெட் ஆம்லெட்டுங்க, 1 கப் ஆஃப் பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிறு மாதுளம்பழம் சேர்த்து எடுத்துக்கிட்டேங்க. பச்சைப்பயிறு ரெகுலராக சேர்த்திக்கும் போது நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகரித்து டிசீசஸ் எல்லாம் வராதுங்க. நட்ஸ் வந்து ஊற வைக்க மறந்துட்டு அதனால் நட்ஸ் எடுத்துக்கலிங்க. அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செம்பருத்தி பூ டீ தான் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் வந்துட்டு ஆவாரம் பூ டீ எடுத்துக்கலாம், இல்லை சங்குப்பூ இருந்தால் எடுத்துக்கலாங்க. செம்பருத்தி பூ இந்த மாதிரிலாம் கலர்ஃபுல்லான நேச்சுரலாக கிடைக்கிற கலர் எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் வந்து இயற்கையாகவே ஆந்தோசைனின் பிக்மெண்ட் இருக்குங்க. அது வந்து நம்மளுக்கு கேன்சர் செல்ஸ் எல்லாம் உருவாகாமல் தடுக்கும். ஒரு 5 செம்பருத்தி பூ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோட காம்புகளும் ஸ்டிக்மாவும் எடுத்துகிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குடிச்சிங்கனாவே சூப்பராக இருக்குங்க. பார்க்குறக்கு தான் வலுவலுன்னு இருக்கும், ஆனால் குடிக்கும்போது எதுவுமே தெரியாது, ரொம்ப ப்ளெயினாக நல்லா இருக்குங்க. எந்த விதமான சுகரும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் கலர்ஃபுல்லான பூக்கள் கிடச்சிதுன்னா டீ போட்டு குடிச்சிக்கோங்க. அடுத்து சண்டே லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் தாங்க. ஃபிஷ் வந்துட்டு குழம்பு ப்ளஸ் ஃப்ரைங்க. ஃப்ரை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணல, இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி வேக வச்சு தான் எடுத்தேங்க. அதுக்கு எப்படி வேக வைக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுடுதண்ணி 1 டம்ளர் சுடுதண்ணிக்கு வச்சுட்டு நான் வந்து காரத்துக்கு வந்து 6 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க. வரமிளகா வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைக்கும் போது நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா சாதா மிளகா தான் 6 மிளகா காம்பை கிள்ளிட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த 6 மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டேங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால ஒரு 15 இருக்கும், நீங்கள் பெருசாக இருந்தால் 10 சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கோங்க. 6-7 பல் பூண்டுங்க. இஞ்சி வந்து சும்மா ஒரு இந்த மாதிரி ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் வந்துட்டு கரெக்டாக ஒரு 10 மட்டும் சேர்த்திக்கோங்க. அதிகமாக இது வேணால் ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த பேஸ்ட்டு. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கரண்டிங்க, அரிசி மாவு 1 கரண்டி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிட்டேன். உப்பு வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா சுருக்குன்னு உப்பு மீனில் பிடிச்சி வேகுங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேங்க. வரமிளகா, சின்ன வெங்காயம் 10, பூண்டு ஒரு 7, இஞ்சி 2 பீஸுங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரைக்கிறப்ப இஞ்சி இது அரைவிடாமல் இருந்தால் மட்டும் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால ரொம்ப டார்க்காக ரெட்டிஷாக தெரியலிங்க. நான் வந்து ஒரு 10 பீஸ் மீன் மட்டும் ஃப்ரைக்கு வந்து இது வந்து 10 பீஸ்க்கு உண்டான பேஸ்ட்டு தான் இப்போ நான் சொன்னது. 10 பீஸ் மீன் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் அப்ளை பண்ணி காய வச்சாச்சுங்க. நான் வந்து ஃபேன் காற்றுல தான் காய வச்சேன். நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு மேக்னேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்புக்கு வந்துட்டு நான் தலை இந்த மாதிரி வால் மட்டும்தான் எடுத்தேங்க. அதை வந்துட்டு இந்த ஒரு கொட்டை சைஸ் புளியை வந்து நல்லா நம்ம பிழிஞ்சிட்டு அந்த தண்ணி மட்டும் ஊற வச்சுக்கோங்க. நல்லா அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃபிஷ் குழம்புக்கு மீன் எடுத்து போடும்போது அந்த மீன்லேயே நல்லா புளிப்புத்தன்மை இறங்கியிருக்குங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம குழம்பு வைக்கும்போது லாஸ்ட்டாக அந்த மீன் எடுத்து போட்டுக்கலாம். புளித்தண்ணியில் ஊறும்போது நல்லா நம்மளுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தாங்க. குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக 4 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு 4 தக்காளியுமே கொஞ்சம் நல்லா பழுத்ததாக இருந்தால் இந்த மாதிரி பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த 4 தக்காளி நல்லா மசிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து கரைச்சி அதுக்குள்ளேயே ஊற்றி வைங்க. இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ங்க. நம்ம மீன் குழம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 தக்காளி புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிட்டேங்க. தேங்காய் எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயங்க. இது வந்து ஃபிஷ் குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் வெந்தயம் போடும்போது நல்லா ஃபிஷ் குழம்பு வந்துட்டு மீன் குழம்பு வந்து நல்லா மணமாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இருந்தால் நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 3 இந்த மாதிரி 2 மட்டும் கீறி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த 4 தக்காளி புளியெல்லாம் கரைச்சி வச்சோம்ல அந்த கரைசலையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த 4 தக்காளி புளியெல்லாம் கரைச்சி வச்சோம்ல அந்த கரைசலையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க.
வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. குழம்புக்கு மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அந்த மசாலாலாம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு கொதி வந்ததையுமே 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் கொதிச்சு கெட்டி ஆகாது. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு புளியும் உப்பும் போட்டு ஊற வச்சோம்ல, அதில் வந்து அந்த மீன் துண்டுகளை மட்டும் எடுத்து போட்டுருங்க. புளித்தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே புளித்தண்ணியில் மீனை ஊற வச்சோம்னா நல்லா அந்த புளிப்பு உப்பெல்லாம் இறங்கி மீன்களை குழம்புக்குள்ளே போட்டிருக்கிற மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த மீனோட கண் வெளியில் வந்துச்சுனாவே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே விட்டுறாதீங்க, மீன் கரைஞ்சிரும். அந்த மீனில் இருக்கிற கண்ணு வெளியில் வந்ததுனாவே மீன் குழம்புல போட்டிருக்கிற மீன் வெந்துருச்சுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டு தடவி ஃபேன் காற்றுல காய வச்சுருந்ததில் நான் ஒரு 5 பீஸ் மட்டும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வாழை இலை அடியில் போட்டு மீன் துண்டுகளை வச்சுட்டு கருவேப்பில் தலை போட்டேங்க. கருவேப்பில் தலை வந்து போடங்காட்டி எனக்கு கொஞ்சம் அதில் தண்ணி விட்டு வந்துருச்சு. அதனால் நீங்கள் கருவேப்பில் தலை வந்து மேலே வைக்க வேண்டாம். மேலே ஒரு வாழை இலை வச்சுட்டு 10 நிமிஷங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 10 நிமிஷத்தில் மீன் வெந்துருங்க. தண்ணி கொதிக்காதுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம். கொதிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் மீன் இந்த மாதிரி வெந்துடும். நான் கருவேப்பில் தலை மேலே போட்டங்காட்டி இந்த கருவேப்பில் தலையில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணியாட்டு நின்றுச்சு. மித்தபடி வந்து மசாலாலாம் ஒரு துளிகோட போகலிங்க. அப்படியே நல்லா எப்படி நம்ம மசாலா போட்டிருந்தோமோ அப்படியே மீனில் இருந்துச்சு. மீனும் சூப்பராக வெந்து வந்துருந்ததுங்க. இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஆயில் சேர்த்தாமல் யூஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஒரு துளி கூட அந்த மீனில் மசாலாவும் போகலிங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு டைமாவது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பில் தலை மட்டும் மேலே வைக்க வேண்டாம், அது கொஞ்சம் ஈரப்பதமாகி லைட்டாக அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் வருதுங்க. மித்தபடி மசாலாலாம் அப்படியே சூப்பராக பேஸ்ட் ஆயிருந்துச்சு. சூப்பரான லஞ்ச் முடிஞ்சுங்க. இதுதான் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சதுங்க. ஆறுனதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த மாதிரி தான் ஒரு துளி கூட அந்த மசாலா போகலை. அடுத்து வந்து தோசைக்கல்லில் கீது நீங்கள் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிங்கனாலும் வருங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லையும் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா வந்து வரமிளகா, சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற மசாலாவுக்கு பதிலாக இந்த மாதிரி வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஈவினிங் டீ டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காஃபி தாங்க. இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் எடுக்கும்போது நீங்கள் தாராளமாக சுக்குமல்லி காஃபி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சோண்டு கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ சேர்த்திக்கோங்க. சுக்கு, மிளகு, அதுக்கப்புறம் மல்லியிலாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேட் லாஸை பேர்ன் பண்ணக்கூடிய சக்தி வந்து மல்லிக்கெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சுக்குமல்லி காஃபி வந்து தினம் ஒரு டைமாவது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபியெல்லாம் குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து டீ, காஃபியெல்லாம் குடிக்கணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸு கொஞ்சம் குறைஞ்சிருங்க. சூடாக குடிக்கணும், நல்லா பிரிஸ்காக இருக்கணும், அவ்வளோதாங்க. அதனால் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களோட கிரேவிங்ஸை குறைச்சிக்கோங்க. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃப்ரூட்ஸ் தாங்க. நீங்கள் மத்தியானம் நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நைட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு படுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகுங்க. நான்வெஜ்ஜெல்லாம் டைஜஷன் ஆகிறக்கே 20 to 24 ஹவர்ஸ் ஆகுங்க. அதனால் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வாட்டர் மெலனோ இல்லை வாழைப்பழமோ இல்லை ஆப்பிளோ அரைச்சோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பைனாப்பிள் தான் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கிட்டேங்க. பைனாப்பிள் வந்து ரொம்ப ரொம்ப கலோரி லோங்க, நார்ச்சத்து அதிகம், வாட்டர் கண்டென்ட் அதிகங்க. அதுக்கப்புறம் ப்ரொமாலினன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கிறனால அது வந்து நம்மளுக்கு ஃபேட் லாஸ், கொழுப்புகளை குறைக்குங்க. அதனால் நல்லா வெயிட் குறையும். அதனால் நீங்கள் தாராளமாக பைனாப்பிளில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். எது எடுத்தீங்கன்னாலும் இப்போ ஃப்ரூட்ஸே எடுத்திங்கனாலும் 6 to 7க்குள்ளே எடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நைட்டு தூங்கும்போது ஃப்ரீயாக இருக்குங்க, நம்மளோட ஃபேட் லாஸும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஃபேட் லாஸ் ட்ரிங்க் தாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இதில் வந்து மல்லி, சீரகம், சோம்பு, கருஞ்சீரகமெல்லாம் போட்டிருக்கறனால நம்மளுக்கு வந்து குயிக்கான ஃபேட் லாஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா அந்த 1/2 டம்ளர் தண்ணி வந்து 10 நிமிஷத்தில் கொதிச்சிருங்க. சும்மா ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறமே நீங்கள் நல்லா வார்மாகவே குடிச்சிக்கலாம். நல்லா சூடாக குடிக்கும்போது தான் நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. இது வந்து தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க.
இது வந்து ரெகுலராகவே நீங்கள் நைட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நைட்டு 10 மணிக்குனா படுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஹார்மோன் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெயிட் லாஸும் சீக்கிரம் இருக்குங்க. கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் நீங்கள் தூங்கணும். 10 to 4 வந்து கண்டிப்பாக தூங்கினா தான் அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் ஸ்ட்ரெஸ் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணாமல் வெயிட் லாஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே எதை செய்கிறோமோ என்னமோ மறக்காமல் நம்மளோட ப்ராசஸை நம்மளே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. எப்போ செய்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நைட்டுக்கே வந்து நட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. என்னென்ன வேலையை செய்யணுமோ அப்பப்போ நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணணுங்க. இது வந்து வெயிட் லாஸுங்கிறது வந்துட்டு பொறுமையான செயல் தான். பொறுமையாக விடாமுயற்சியாக கொண்டுட்டு போனால் தான் வெற்றி கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு டே 13ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.